டெல்டாவில் ஆண்டுக்கு 3,50,000 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்ற குறுவை சாகுபடி நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு 6,13,000 ஹெக்டேர் அளவுக்கு உயர்ந்துள்ளது. சென்ற ஆண்டு குறுவை சாகுபடி நேரத்தில் தஞ்சை மாவட்டத்தில் 1,21,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு 2,5 லட்சம் மெட்ரிக் டன் அளவு நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வேளாண் துறைக்கென்று ஒரு தனி பட்ஜெட், நெல்லுக்கான ஊக்கத்தொகையை சரியான நேரத்தில் உயர்த்தி வழங்கியது. நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை தந்ததுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% பங்களிப்பை வேளாண் துறை மட்டும் தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வளர்ச்சியெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகின்றார். அதை மக்களோ விவசாயிகளோ நம்புவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இல்லை. பொய்யை விதைத்து விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் திட்டமிடுகின்றார். அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் இங்கே நடப்பது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற டெல்டாக்காரருடைய அரசு என்பதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நன்கு அறிவார்கள். எனவே நம்முடைய அரசு என்றைக்கும் விவசாயிகளுக்கு துணை நிற்கும்.